மாதம்பட்டி ரங்கராஜின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு ரமேஷ்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். விவரங்கள் என்ன ரமேஷ்குமார்? தன்னை திருமணம் செய்து ஏமாற்றி விட்டதாக சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டல் காவல்துறையில புகார் அளித்ததுடன் சமூக வலைதளங்கள்ல பேட்டியும் கொடுத்திருந்தார். இந்த நிலையில தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்கள் தெரிவிக்க ஜாய் கிறிஸ்டலாவுக்கு தடை விதிக்க கோரியும் சமூக வலைதளங்களில் உள்ள வீடியோக்களை நீக்க கோரியும் மாதம்பட்டி ரங்கராஜ் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி செந்தில்குமார் முன்பு விசாரணை நடைபெற்றது. அப்போது ஜாய் கிறிஸ்டலா தரப்புல தனது மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு திருமணம் செய்து உடன் வாழ்வதாக கூறி ரங்கராஜ் ஏமாற்றி விட்டதாக தெரிவிக்கப்பட்டது. சமுதாயத்தில் செல்வாக்கான மாதம்பட்டிக்கு எதிரான புகார் மீது 1000 விளக்கு அனைத்து மகளிர் போலீசார் எந்த விசாரணை நடத்தாம அவரை அனுப்பி வைத்து விட்டதாகவும், நிறைமாத கர்ப்பிணியாக கிறிஸ்டில்லாவை 8 மணி நேரமாக காவல் நிலையத்தில் புகார் வைத்ததாகவும் வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. ரங்கராஜ் மீது நடவடிக்கை எடுக்கும்படியும் மகளிர் ஆணையம் உத்தரவிட்டும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்புல ஜாய் கிறிஸ்டல்லாவுக்கு பிறந்த குழந்தைக்கு டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும், டிஎன்ஏ பரிசோதனையில தந்தை என்று தெரிய வந்தால் குழந்தையை கவனிக்கும் பொறுப்பை வாழ்நாள் முழுவதும் ஏற்க மாதம்பட்டி ரங்கராஜ் தயாராக இருப்பதாகவும் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தது. தனதுடைய நற்பெயருக்கு பாதிக்கும் வகையில சமூக வலைதளங்களில் மோசமான வீடியோக்களை பரப்பி யூடியூப் சேனல்களை பணமாக்கி வருகின்றன என்றும், அத்தகைய யூடியூப் சேனல்களை தங்களை பற்றி அவதூறான விதிகள் வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்றும் அவர் தரப்புல வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. இந்த வாதங்கள் எல்லாம் கேட்ட நீதிபதிகள் வழக்கின் தீர்ப்பை தேதிகள் கூட்டாமல் ஒத்திவைத்திருந்தார்கள். இந்த நிலையில தான் இந்த வழக்கில் இந்த தீர்ப்பளித்த நீதிபதி மாதம்பட்டி ரங்கராஜனுடைய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.